ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2 வெள்ளகோவில் சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கிச்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இதை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணோம். கிச்சன் வால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்லிங் பண்ணியாச்சு. ஃபில்லிங் பண்ணிவிட்டு எர்த் ரேமர் வச்சு நல்லா நீட்டாக கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். பிரிக் ஒர்க் அப் டு லிண்டர் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது ஈஸ்ட் ஃபேஸிங், பழைய பில்டிங் பின்னாடி இருக்குது. இப்போ வந்து ரூஃப் வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இப்போ சென்டரிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்லாபோட ஜாக்கி வச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ கிளியராக தெரியும். இப்போ இந்த ரூஃபு தான் வந்து நம்ம வந்து புது ரூஃப் கூட ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்தீங்க இல்லைங்களா, அதை தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரூஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து ரூஃப் லெவலில் வந்து சென்டரிங் அடித்தாச்சு. இதுதான் நம்ம அப்படியே பிக்சரில் பார்த்தது. இந்த ஸ்லாப் தான் நம்ம வந்து கீழே வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது டெரஸு. இது ஒரு சுருக்கி திக்னஸே வந்து பார்த்திங்கன்னா பழைய சுருக்கி வந்து செங்கல் வச்சு போட்டிருக்காங்க. 3 inches இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இது அந்த 6 feet எக்ஸ்டெண்ட் பண்ணது, கிச்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரேம்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். காலம் ரைஸ் பண்ணியாச்சு, இங்கேயும் காலம் ரைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இதில் ஒரு பீம் வரப்போகுது. இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம வந்து பழைய கம்பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் புது ரூஃப் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ சென்டரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம காலம் கூட கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பீமை வந்து இதில் கொண்டாந்து டைப் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாக்கி வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுதுங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீமில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம லோட் பீரிங் வந்து ஃப்ரேம்டாக இப்போ வந்து ஜாயின் ஆக போகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் காங்கிரீட்டும் நியூ காங்கிரீட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் ராக் கூட நிட்டோ பாண்டு தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குது. நாங்கள் ரெகுலராக இந்த சைட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா சைட்டுக்கும். எக்காரணத்தை கொண்டு இப்படி பண்ணுறப்ப பழைய ரூஃபில் இருக்கிற கம்பெனி மட்டும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இது ப்ராப்பராக வந்து நம்ம டிசைன் பண்ணாமல் இது வந்து பண்ண முடியாது. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். நான் இங்கே வந்து கட் பண்ணுறேன். சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஜாக்கி வச்சு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து நம்ம பூட்டு வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தான் தம்பி எல்லாமே ஜாக்கி ஸ்பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பழைய ஸ்லாபு இது வந்து நம்ம நியூவாக எக்ஸ்டெண்ட் பண்ணது. இது வந்து போர்ட்டிக்கோ முன்னாடி. இதுதான் நீங்கள் மேலே பார்த்தது, இந்த பீமோட பாட்டம். இது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். கீழேருந்து பார்க்குறதுக்கு இங்கே வந்து கேப் அதிகமாக திடீர் மாதிரி இருக்கும். இது இன்னும் நம்ம வந்து உள்ள அடியில் வந்து ஒன்று கவர் பண்ணாமல் இருக்கிறோம். சைடு கவர் பண்ணாமல் இருக்கிறோம். கவர் பண்ணோம்னா சரியாக போயிடும். பீமோட சைடு கவர் பண்ணாமல் இருக்கிறோம். இது வந்து ரூஃபில் வந்து ஒரு கட் அவுட் வருது. இது வந்து உள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்பும் வரப்போகுது இந்த வீட்டில்.
இது நம்ம வந்து நம்மளை கூப்பிட்டது வந்து யாவலி ஆர்கிடெக்ட்ஸ் திருப்பூர். நம்ம அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் அண்டு இந்த ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்ருக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூஃபை வந்து பீமில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஓப்பன் வந்து ஸ்டெப் ஏரியா, இதில் வந்து ஸ்டெப் வரப்போகுது. எக்ஸிஸ்டிங் ரூஃபுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஆல்ரெடி வந்து லோட் பீரிங் இருக்கிறது அப்படியே வந்து லோட் பீரிங்காக கண்டினியூ ஆகுது. அது வந்து கிளைண்ட் வந்து ஃப்ரேம்லாம் கன்வெர்ட் பண்ண வேணான்ட்டாங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து அடிஷ்னலாக அதிலோட கனெக்ட் பண்ணி பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அன்றைக்கி சென்ட்ரிங் அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி வந்த வீடியோவில். இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது வந்து கட் அவுட்டு அந்த பக்கம் பார்த்தது. இது வந்து ஸ்டெப் ஏரியா 10x10 விட்ருக்கோம். இது மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.